உங்க கலாட்டா டீச்சர்ஸ் இன்னைக்கு நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட பேச போகிறது இல்லை. எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஹாய் சிண்டு, குட் மார்னிங். குட் மார்னிங் பின்ட்டு. என்னாச்சு, நீ ரொம்ப சோகமாக இருக்க? ஏன்டா விடுப்பா, வாழ்க்கையில் அடிமேட அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா? வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும், சரியா? சரி பின்ட்டு, இன்னைக்கு உன்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உனக்காக நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் சொல்லுப்பா, நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களா, நீங்களும் எங்கள் கூட இங்கே கதையை கேட்குறீங்களா? ஒரு அடர்ந்த காட்டில் நடக்க போகிற ஒரு கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லா 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 லா. அட போதும், நிறுத்து. என்ன ரொம்ப பாட்டு ரொம்ப கும்பாலமாக இருக்க? ஏன், நான் அப்படி இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்க தெரியுமா? நீலாம் என் பக்கத்துலேயே நிற்கக்கூடாது. நான் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கேன், ஆனால் நீ எப்படி இருக்கன்னு பார்த்தியா? உன்னோட உடம்பு கோணல் மாணலாக நீ பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்க. உனக்கெல்லாம் முதல்ல என் பக்கத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா சொல்லு? உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தயவு செஞ்சு என் பக்கத்தில் இருக்காது, எங்காவது போ. உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக தான் வருது. நான் என்ன பண்ணுறது? கடவுள் என்னை அப்படி படைச்சிட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கடவுளை என்னை எதுக்கு இப்படி படைச்ச? இதுக்கு நீ என்னை படைக்காமலே இருந்திருக்கலாம். எல்லாருமே என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அப்பாடா, இந்த லாக்டவுன் எப்போ முடியும்னு பார்த்தா வேலைக்கே ஆகலப்பா. இந்த லாக்டவுனை நம்பிட்டு இருந்தோம்னா நம்மளால் காசு சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி ஏதாவது ஒரு மரத்தை வெட்டிட்டு போகலன்னா இன்றைக்கும் நான் பட்னி தான். அப்படியே போய் ஒரு மரத்தை வெட்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான். அட, இங்கே ஒரு மரம் இருக்குது, ஆனால் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லையே, கோணலும் மாணலுமா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ₹1 கூட எவனும் கொடுக்க மாட்டான். இந்த மரம் வேணாம், நம்ம அப்படியே நகர்ந்து போவோம். அட, இங்கே ஒரு அழகான மரம் இருக்குதே. இந்த மரத்தை வெட்டி கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும். இந்த மரத்தை கொண்டு போய் கொடுத்தா இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா வருமானம் வரும். அதை மட்டும் இன்னைக்கு நல்லா தெரியுது. அதனால இன்னைக்கு இந்த மரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து நல்லா காசு சம்பாதிச்சிட வேண்டியதான். கடவுள் என்னை இப்படி படைச்சதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது, கடவுளோட படைப்பில் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம நினைக்காம, அதை நினச்சி வருத்தப்படாமல், அந்த குறைகளை நம்ம எப்படி நிறைகளாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்த நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நினச்சி வருத்தப்படாமல் அதிலிருந்து நிறைகளை மாற்றுறதை பற்றி யோசிங்க. பாய். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்தாலும் அது பாட்டுக்கு போகுது, நாம படித்து ஹாப்பியாக இருக்கணும். இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. இனிமேல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்.